ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக வந்து நெட்டு அட்டாச் பண்ணி எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ட்ரேசிங் பேப்பர்ஸ் வந்து சேல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பிக்சர்ஸ் எடுத்து தான் இப்போ உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். இதில் வந்து 2 சைடும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க டிசைன் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் வந்து பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நெட்டை அட்டாச் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். மேலே நெட் கிளாத் வச்சுருக்கோம், அடியில் வந்து சில்க் காட்டன் வச்சுருக்கோம். ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து சில்க் காட்டன்லேயும் சேர்ந்து இருக்கும். மற்றபடி அந்த செக்குடு பேட்டர்ன் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கீழே வந்து கிளாத் எடுத்துருவோம். மேலே அந்த ஸ்லீவுக்கு ஃபுல்லாகவே நெட் அட்டாச் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பொறுமையாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம அப்பப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட ட்ரா பண்ண முடியும். நம்ம எல்லாமே வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கடைசியில் வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப வரைகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இல்லை என்ன பண்ணியிருக்கோன்னா, அடியில் ஒயிட் கார்பன் 2 ஷீட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஸ்லீவ் வரையும் போது கரெக்டாக இருக்கும். 2 ஒயிட் கார்பனை வந்து நீளமாக வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் இது ஏன் கிளியராக இல்லை அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம நெட்டில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நெட் கிளாத் இருக்குது, அடுத்தது தான் சில்க் காட்டன் இருக்குது. சில்க் காட்டனில் வரையும் போது நல்லா கிளியராக டிசைன் தெரியும். அதே மாதிரி நெட்டில் வரையும் போது இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தான் இருக்கும். இதில் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாம் அவுட்லைன் ஜரி கொடுத்துடலாம். நல்லா எந்த அளவுக்கு சின்னதாக வந்து செயின் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செயின் கொடுத்துக்கோங்க. சின்னதாக ரவுண்டை முடித்ததுக்கப்புறம் இந்த ரவுண்ட்குள்ளே வந்து தான் நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கனெக்டிவிட்டியாக இருக்கும். சில பேர் வந்து அந்த சர்க்கிளுக்கு வெளியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த வெளியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக கேப் விழுந்துடும். எப்போவுமே அந்த சர்க்கிள்குள்ளே இருந்து நம்ம தையல் எடுக்கணும். அதே மாதிரி சர்க்கிள்குள்ளே போய் தான் நம்ம வந்து நாட் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே ஜரி அந்த பெட்டல்ஸ்க்கு 2 லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது 2 லைனுக்குமே பெட்டல்ஸ்க்கு வந்து இந்த கோல்டன் ஜரி வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நம்ம வந்து டயாலஜி பிராண்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று நரம்பு உள்ளுக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. இது 2த்தில் எது யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு த்ரெட்டு இருக்கிறது தான் பார்த்து நம்ம வாங்கணும். நரம்பு இருக்க மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்துட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த தையல்லாம் அங்கங்கே விட்டு போயிடும், அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம டயாலஜி பிராண்ட் வாங்கினாலும் அதில் த்ரெட் இருக்கா நரம்பு இருக்கான்னு கொஞ்சம் விலக்கி விட்டு பார்த்தீங்கனாலே அந்த சரிக்குள்ளே தெரியும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 2 லைன் கொடுத்துட்டு மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணுறோம், கோல்டு கலரு. நான் சென்டர்லேருந்து ஒரு 4 டியூப் எடுத்து இந்த சைடு இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறோம். இப்போது 4 பீட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக்கு மேலே வரோம். உள்ளுக்கு ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். அந்த ஜரிக்கு வெளியில் ஒன்று, உள்ளுக்கு ஒன்று போடுறோம், அவ்வளோதான். இந்த வெளியில் போட்டதுலேருந்து நம்ம ஒரு 4 பீடு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸை குறைச்சிக்கணும். அந்த டியூப் பீட்ஸை வந்து குறைச்சிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றை குறைச்சாதான் நமக்கு பத்தும் அப்படின்னா ஒன்றை குறைச்சிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜரிக்குள்ளே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். இப்போ திரும்ப நம்ம வந்து எப்போவுமே வந்து டியூப்பை வந்து ஒரே சைடில் தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். 2 சைடும் டியூப் மட்டும் கிடையாது, நம்ம வந்து பீட் லோடிங்காக இருக்கட்டும், ஜதோசி லோடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரே சைட்லேருந்து போட்டால் மட்டும்தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நம்ம 2 சைடும் அந்த சைடும் வந்து போடுறோம், இந்த சைடும் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஏற்றியும் தாத்தியமாக இருக்கும். அந்த லோடிங்கும் கரெக்டாக வராது. சில இடத்துல அழகாக வந்திருக்கே அப்படின்னு தோணும்.
அப்படியே ஃபுல்லாகவே சேமாக வரணும் அப்படின்னா நம்ம ஒரே டைரெக்ஷனில் மேலேருந்தோ இல்லை கீழேருந்தோ எப்படி வேணாலும் நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு போடுறதும் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து நீங்களும் வந்துட்டு ஒரே சைடு டைரெக்ஷனில் தான் போடுறீங்களா, இல்லை 2 சைடும் போட்டு சொதப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. நிறைய பேர், ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 இயர்ஸாக நான் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 5 இயர்ஸாகவே நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா டபுள் சைடும் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கிளாஸில் எதுவுமே சொல்லிக் கொடுக்க கிடையாது. பேசிக்காக செயின் ஸ்டிச்சு, பீடு எப்படி போடுறது, அந்த த்ரெட்டில் வச்சு நம்ம என்னெல்லாம் சும்மா ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சமாக அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகலாம் இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஏற்ற மாதிரி நிறைய நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் நமக்கு வந்து ஒர்க் இருக்கும். நம்ம பழைய மாதிரியே போடணும் அப்படின்னா யாருமே நம்மள்ட்ட வரமாட்டாங்க. நம்மளை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நானும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய கிளாஸஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் நிறைய வந்துட்டு ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் நானே நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி போடுறப்போ நம்மளோட ஒர்க்கு வந்துட்டு இன்னமும் ஹைலைட்டாக தெரியும். மற்றவங்க போட்டதை அப்படியே நம்ம போடணும் அப்படின்றது எப்போவும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்போவும் போடுறதே போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கும் போர் அடித்து போயிடும். சீக்கிரமாக வந்து இந்த ஃபீல்டை விட்டு நம்ம போயிடுவோம். புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நமக்கும் வந்துட்டு இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்போவுமே என்னென்னா இந்த லோடிங் போடும்போது சென்டர்லேருந்து இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஈவனாக 2 சைடும் அழகாக அந்த பெட்டல் வந்து அழகாக இருக்கும். நம்ம கீழேருந்து மேலே அப்படியே டபுள் சைடாக போடுறப்போ சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக வரும், எல்லா நேரமும் கரெக்டாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங் இடத்துல வந்து 4 வந்துச்சுன்னா இந்த இடத்துல 6 பீட்ஸ் வருது, டியூப்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸ் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பீட்ஸ் குறையும் கூடும். அதனால் நமக்கு இந்த மெத்தடு தான். ஒரே டைரெக்ஷனில் கிராஸாக போட ஆரம்பிச்சிருங்க. சென்டரில் ஒரு 2-3 இது மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அப்படியே நம்ம கிராஸ் கொடுத்துட்டே வரோம். அப்போது நமக்கு ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே ஜர்தோசியும் இதே மாதிரி தான், சேம் வந்து இதே மாதிரி தான். இப்போ அந்த சைடு முடிச்சுட்டு இந்த சைடும் அதே மாதிரியே பண்ணுறோம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரே அளவே வந்து பீட்ஸ் வராது. நமக்கு ஒரு இடத்துல வந்துட்டு 4 பீடு வரும், இல்லை 6 பீடு வரும். அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது வந்துட்டு உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு அது சேஞ்ச் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் போது 2 பீடோடு நான் முடிக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ உள்ளுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஜமிக்கியும் கோல்டன் கலர் டியூபும் கோல்டன் கலர்னால் நம்ம சுகர் பீடு ஃபினிஷிங்லேயே இருக்கும்ல அந்த டியூப் எடுத்திருக்கேன் நான். நல்லா கோல்டு கலரு. இது மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி மேலே போய் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜமிக்கி ஒன்று, ஒரு டியூபை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் ஜமிக்கி எடுத்துக்கோங்க. மேலே இருந்து தானே வரும். அப்போ உங்களுக்கு ஜமிக்கி ஃபஸ்ட்டு டியூபை ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா தான் ஜமிக்கி ஃபஸ்ட்டாக நமக்கு அங்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒரு லாக்கு, திரும்ப மேலே போய் ஒரு லாக்கு, அகைன் வந்து ஒரு டியூபு, ஒரு ஜமிக்கி. ஃபஸ்ட்டு டியூப் எடுக்கிறோம், அடுத்தது ஜமிக்கி எடுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து நம்மளோட ஃபில்லிங் உள்ளுக்கு வந்துட்டு நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வரியாக நம்ம வந்து போடுறோம். இன்னொன்று வந்து லெஃப்ட்டு டு ரைட்டு, இல்லை கிராஸாக ஈவனாக கிராஸாக வேறு டைரெக்ஷனில் நம்ம போடலாம், இல்லை இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடலாம். நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை வந்துட்டு ஈவனாக டைரெக்ஷனை மட்டும் மாற்றி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நமக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆரி ஒர்க்கில் எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட டிசைன் வந்துட்டு சூப்பராக வரும். அதே மாதிரி நம்ம கஸ்டமரும் வந்து இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா கொஞ்சம் யூனிக்கான டிசைன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கஸ்டமர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க.
இதில் வந்துட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே எப்படி வரி வரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்துட்டு ஈவனாக கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அந்த ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். நான் வந்து அந்த ஹார்ட் இன் ஷேப் மேலே வருதா, அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கார்னர்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே கீழே குறைச்சிட்டே வரணும். அப்போ வந்துட்டு நமக்கு டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதே மாதிரி டிசைன் நம்ம போட்டதுக்கப்புறம் சென்டரில் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து எம்டியாக இருக்கும்ல, அதில் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, நல்லா கிளிப் ஸ்டோன் வந்து பெரிய சைஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒயிட் கலர் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு கலர் தான் வச்சுருக்கோம். நடுவுலேயும் ஒயிட் வைக்கும் போது கொஞ்சம் வந்துட்டு இந்த ஒர்க்கோடது வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம இந்த ரெட் கலரை நடுவில் வைக்கும் போது கோல்டன் கலருக்குள்ளே ரெட் கலர் இருக்கும் போது நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நடுவில் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோனை வந்து 4 சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து கீழே 3 ஃப்ளவர் போட்டிருக்கோம். ஒரு ஃப்ளவரில் வந்துட்டு டியூபும் ஜமிக்கியும் வச்சு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளவர்லேயுமே வந்துட்டு நம்ம ஃபெதர்ஸில் வந்துட்டு எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபில் பண்ணலாம். ஒரே சேம் ஸ்ட்ரைட்டாக டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் அதுலேயே நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் மாற்றினோன்னா அந்த ஸ்டிச்சஸே நமக்கு மாறிடும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இதில் டியூபும் ஜமிக்கியும் யூஸ் பண்ணியிருக்கோமா, அடுத்ததில் அந்த ஜமிக்கியும் த்ரெட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்றில் வந்துட்டு அப்படியே வந்து பானி ஸ்டிச் யூஸ் பண்ணி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டிச்சு. த்ரெட்டு மட்டும் டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு ஃபெதர் ஃபில்லிங்காக இருக்கும். எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபெதரோட ஃபில்லிங்ஸும் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட இந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்துட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுறது, ஸ்லாண்டிங்காக பண்ணுறது, ஒரே டைரெக்ஷனில் ஈவனாக கொண்டு வரோம் அப்படின்னாலே அந்த லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்துட்டு யூனிக்காக இருக்கும். நானுமே கண்டிப்பாக வந்து நிறைய விஷயம் வந்து வெளியில் சர்ச் பண்ணுவேன், கொள்ளுவேன். நமக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓனாக ட்ரா பண்ணணும். இந்த சாரியில் என்ன டிசைன் இருக்குது, இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஃபெதர்ஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை வேறு இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துருப்போம், இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்மளோட ஓன் டிசைனில் நம்ம அப்ளை பண்ணும் போது ரொம்பவே நீட்டாக நமக்கு இன்னமும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து ஒரு 4-5 ஜரி கொடுத்துட்டு த்ரெட்டுலேயும் இந்த நல்ல ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே அவுட்லைன் ஒரு 2 அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு அதே மாதிரியே ஒரு ஜமிக்கி வைக்கிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லாமையும் வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லாமல் பக்கமாக குத்துறோம். ஒரே இடத்துல குத்தலை, ஜமிக்கிக்கு வெளியில் அதே ஹோலில் குத்துனோம்னா தான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது கொஞ்சம் நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லாமல் நெருக்கமாக நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் தான் இதுவும். அப்படியே பக்கத்தில் அப்படியே அரேஞ்ச்மெண்ட்டு எப்படி வந்து போன தடவை வந்து ஈவனாக பண்ணோமோ அதே மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் வந்து சேம் தான். ஆனால் ஃபில்லிங்ஸ் வந்துட்டு மெட்டீரியல் வேறு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பகுதி மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு அந்த நீடில் சைஸ்லாம் வந்து குட்டியாக தான் இருக்கும். இதில் 6x6 2 சைடும் 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், சேர்த்து 12 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக எடுத்தால் தான் அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இதோட ரொம்ப கம்மியாக எடுத்தோம்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து நார்மல், நமக்கு வந்துட்டு பெருசாகவும் தெரியாது, சின்னதாகவும் இருக்காது, மீடியம் சைஸாக இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு ஜமிக்கியை போட்டுக்கலாம். மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்துட்டு த்ரெட்டை கரெக்டாக நீவி விட்டு பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இருக்க ஊசியை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ஜமிக்கிக்கு வெளியில் குத்துறோம். எடுத்துகிட்டு திரும்ப ஜமிக்கியை உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கிறோம். திரும்ப நீடில் வந்து ரைட் ஹேண்டில் நீடில் சுற்றி உள்ளுக்கு போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
பக்கம் பக்கமாக நெருக்கமாக பண்ணுங்கள். ரொம்பவும் நெருக்கமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவும் தள்ளி தள்ளி பண்ணக்கூடாது. நமக்கு கேப் தெரியக்கூடாது, ஆனால் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக ரெட் கலர் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம நடுவில் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அந்த ஃபில்லிங்கில் வந்து நடுவில் சென்டரில் ஒயிட் வச்சு பார்த்தேன் லாஸ்ட்டாக. ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல ரெட்டும் இந்த ஃபில்லிங்ஸுக்கு வந்துட்டு ஒயிட்டும் மாற்றி வச்சாச்சு. ஜஸ்ட்டு நம்ம போடும்போது சில ஐடியாஸ் வரும், ஃபினிஷிங் பண்ணோன்னே இந்தந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நம்மளோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா எல்லாமே நம்ம ஜரியில் போடுறதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போடணும். நான் பென்சிலில் வரைஞ்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த ட்ரேசிங் பேப்பரில், அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போட்டுக்கிறோம். அந்த கார்னரில் மட்டும் நீளமாக போட்டு நான் வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன், அது ஒரே ஸ்டிச்சாக போட்டு. இப்போது நம்ம என்னென்னா கட் பண்ணும்போது லைட்டாக கீறல் விட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு நம்ம வந்து பென்சிலை இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து கீழே நெட்டை வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஃப்ரேமை திருப்பி போட்டு அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணுறோம். நம்ம மேலே வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணி கீழே வந்து சில்க் காட்டன் வச்சோமா, அதனால் அடியில் திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம கவனமாக நீடில் வந்துட்டு இந்த சிசர் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு குட்டியான சிசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போது அந்த ஃப்ளவர் தவிர எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் வளைஞ்சாப்பில் இருக்கும், பியூட்டிஷியன்லாம் வச்சுருப்பாங்க நம்ம புருவம் கட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சிசர் கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து மேல் நோக்கி இருக்கிறனால நமக்கு நெட்டை கட் பண்ணாமல் ஈஸியாக நமக்கு வந்துட்டு இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பிகினஸ் ஆகட்டும் இல்லை அவசரமாக வேலை பார்க்குறோன்னாலும் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப பயமாக இருக்க இடத்துல கண்டிப்பாக வந்து பென்சில் வச்சுக்கோங்க, பென்சிலோ பென்னோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெருக்கமாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்க பிசரெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஓரளவுக்கு அப்படி நல்லா நெருக்கமாக எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் கை வைக்கக்கூடாது. வேணால் லைட்டாக டச்சப் அங்கங்கே கட் பண்ணிக்கலாமே தவிர ஃபுல்லாக வந்துட்டு தள்ளி தள்ளி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு நெருக்கமாக கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கோம். லீஃபுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லீஃப் லோடிங்கு, அப்புறம் வந்துட்டு டியூப்பை வந்து அப்படியே தாம்பூர் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கோம். அது மாதிரி போட்டாச்சு. நெட்டில் இருக்க செக்குடு பேட்டர்னுக்கு நம்ம மைக்ரோ கட் பீடு கோல்டு கலர்னு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எப்போவுமே இந்த ஃப்ளவர்லேருந்து அந்த ஃப்ளவருக்கு கொண்டு போகிறோம், அங்கே ஏதாவது நாட் போட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஏன்னா வந்துட்டு நடுவில் வந்து கிராஸ் ஆகாமல், அந்த நூல் வந்து கிராஸ் ஆகாமல் எந்த அளவுக்கு நம்ம போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செக்குடு பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இங்கிட்டிருந்து அங்கிட்ட ஃபுல்லாக இதில் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்துலேயே அந்த கிளாத் இருக்கனால அடுத்தது போடும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நெட்டு இருக்க மாதிரி கிராஸ் பண்ணி நெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அடியில் நம்ம அந்த ஷூயிங் த்ரெட் வந்து அசிங்கமாக தெரியும், அது மட்டும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ செக்குடு பேட்டர்னில் நம்ம பெரிய பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று வைக்கிறோம். 2ஆம் நம்பரு பஞ்ச் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பரு பஞ்ச் பீடு. இதை அப்படியே வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த லைன் வந்தாலும் நமக்கு தெரியாது, அசிங்கமாக தெரியாது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நமக்கு நடுவில் கிராஸ் ஆகாமல் வரணும். நெட்டில் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு சேம் கலர் அந்த கிளாத்து கலர்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது. நான் கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம அந்த சாண்டில் கலர் மாதிரி இருக்கும்ல, அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்லேருந்து நமக்கு வந்து அந்த இது போகிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு லாக் போட்டுக்கிறேன்.
கிளாத்தில் போட்டுட்டு தான் நான் அடுத்த சைடு அடுத்த பாக்ஸுக்கு போகிறேன். ஏன்னா டேரெக்டாக போனோம் அப்படின்னா அங்கே அசிங்கமாக வந்துட்டு லைன் தெரியும். ஸோ நான் அங்கே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே வந்து நான் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பஞ்ச் பீடு ஒன்று, ஒரு சுகர் பீடு ஒன்று வச்சுட்டு அப்படியே சிங்கிள் லாக்கு அப்படியே டோட்டலாக வந்து லாக் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ஆரி நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே லைனாக அதை எங்கிட்டு கொண்டு போனால் நமக்கு வந்து கிராஸாக அசிங்கமாக தெரியாதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு மிச்சத்தை கடைசியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கீழெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி லைன் 4 லைன் கொடுத்தோம்ல, அதுக்கப்புறம் 2 லைன் வந்து த்ரெட்டு கொடுத்தோம். அதுக்கு 2 கேப்புக்கு நடுவில் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போது ஒரு 15 டியூப் பீட் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ராப் பீடு, சுகர் பீடு எடுத்துக்கிறோம். சுகர் பீடை வந்துட்டு விலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எங்கே குத்தி எடுத்தோமோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக எடுக்க முடியலையா, நம்ம அந்த கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு திரும்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. திரும்ப அந்த த்ரெட்டுக்கு மேலே சரிக்கும் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் எண்டில் நம்ம கொடுக்கக்கூடாது. இது வந்து த்ரெட்டு 2 லைன் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலே அந்த சரியில் சென்டரில் குத்தி நம்ம எடுக்கிறோம். அடுத்தது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி சும்மா மேலே குத்தி கீழே குத்துனதுக்கப்புறம் தான் இழுத்து பிடிச்சிட்டு நம்ம பண்ணும்போது தான் அது வந்து டைட் ஆகாது, லூஸாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மெலீஸான நீடில் 10ஆம் நம்பர் நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். 15 டியூப் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு ட்ராப் பீடு, ஒரு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே டோட்டலாக நம்ம எங்கே குத்திருக்கோமோ அதே இடத்துல எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுக்க முடியலனாலும் ஒன்றும் இல்லை, எடுத்துட்டு அடுத்த கொஞ்சோண்டு நம்ம உள்ளே குத்தி எடுத்துடுறோம். இது மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டபுள் கலரில் போட்டிருக்கோம். கோல்டு கலரையும் இதையும் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அரும்பரும்பாக வந்துட்டு நம்ம ட்ராப் பீடும் சுகர் பீடும் வச்சுருக்கோம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கிச்சு பானி ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அரும்பரும்பாக இங்கே போடணும். அப்புறம் மேலே வந்துட்டு ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஃபுல்லாக வந்து செக்குடுக்கு வந்து ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஏன்னா ரொம்ப டைம் இல்லை. அதே மாதிரி இதோட அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கிறது ரொம்பவே அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நடுவுலையும் வந்துட்டு ஒரு அழகாக ஒரு குட்டி டசில் மாதிரி போட்டிருக்கோம். மேலே ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே டிசைன்ஸ் அங்கங்கே லைட்டாக ஒரு ஸ்டோன் வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா தோணும்ல, அதெல்லாமே வச்சாச்சு. இந்த கோல்டுக்கு ரெட்டும் ரெட்டுக்கு கோல்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டோனும் மாற்றி வச்சுருக்கோம். இந்த டசில் வந்து ஈவனாக வந்து அந்த இது இல்லாமல் அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். 15 டியூபு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டசில் கீழே போடுறப்ப மேலே ஏற்றியும் தாத்தியுமாக வந்துட்டு ஒரு மாதிரி வளைஞ்சு வரும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் நான் அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டாக நான் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.